ஸ்மார்ட் போன் இல்லாத மனுஷங்களை பார்க்கறதே இப்போ ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையிலயும் எல்லா நேரங்கள்லயும் போன் இருக்கு. செல்போன் மனுஷங்களுக்கு ஒரு ஆறாவது விரல்னே சொல்லலாம். இந்த செல்போன்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாலும் நிறைய சந்தோஷம் நமக்கு கிடைச்சாலும் ஒரு டிவைஸ்க்கு நம்ம இன்னும் அடிமையா தான் இருக்கும். செல்போன் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த செல்போன் கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு அமெரிக்காவை சேர்ந்த ஹார்மனி ஹெல்த் கேர் என்ற ஐடி நிறுவனம் நடத்தின ஆய்வுல நிறைய புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 37 நிமிடங்கள் செல்போன் கூட செலவழிக்கிறாங்க. இது ஒரு வாரத்துல ஒரு நாளுக்கு சமம், ஒரு மாசத்துல 6 நாளுக்கு சமம், ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 70 நாளுக்கு சமம். ஒரு நாளுக்கு சராசரியா 58 முறை அவங்க போனை செக் பண்றாங்க. அதாவது 58 முறை காரணம் இருந்தாலும் இல்லைனாலும் போனை ஒரு முறை எடுத்து பாக்குறாங்க. இதுல 30 முறை அவங்க வேலையில இருக்கும்போது தான் போனை செக் பண்றாங்களாம். இது நமக்கு பழக்கமா மாறி ஒரு முறை செக் பண்ணி அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம திரும்பவும் செல்போனை எடுப்போமா. கானா நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிக நேரம் செல்போனை யூஸ் பண்றதா சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டுல மட்டும் இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 43 நிமிஷங்கள் போனை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியா 19வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டு மக்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 57 நிமிடங்கள் போனை யூஸ் பண்ணிருக்கோம். இந்த லிஸ்ட்ல கடைசி இடத்துல ஜப்பான் இருக்கு. அவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 47 நிமிஷங்கள் தான் போனை யூஸ் பண்றாங்களாம். மற்ற மக்கள் ஸ்பெண்ட் பண்ற நேரத்துல பாதியை தான் ஜப்பான் மக்கள் செல்போன் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க. 4ல் 3 ஜென்சி குழந்தைகள், அதாவது 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் செல்போன் கூட அதிக நேரம் செலவிடுறாங்க. 3ல் 1 அமெரிக்கர் நாளுக்கு நாள் ஸ்மார்ட் போனோட நேரம் செலவிடுறது அதிகமாகிறதா உணர்றாங்க. 40% அமெரிக்கர்கள் செல்போன் யூஸ் பண்றது தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா 27% பேர் இதை தங்களால தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மில்லினியல், அதாவது 1981 இருந்து 1996 வரைக்கும் பிறந்த மக்கள் 4 மணி நேரம் 36 நிமிடங்கள் செல்போனை யூஸ் பண்றாங்க. ஜென்எக்ஸ், அதாவது 1965 இருந்து 1980 வரைக்கும் பிறந்த மக்கள் 4 மணி நேரம் 9 நிமிடங்கள் செல்போனை யூஸ் பண்றாங்க. பேபி பூமர்ஸ், 1946 இருந்து 1964 வரைக்கும் பிறந்த மக்கள் 3 மணி நேரம் 31 நிமிடங்கள் செல்போனை யூஸ் பண்றாங்க. ஒரு அமெரிக்க குழந்தைக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் மொபைல் போன் 12 வயசுலயே கிடைச்சிருதான். இதனால அவங்க வாழ்நாள்ல 12 வருஷம் செல்போன் யூஸ் பண்ணியே முடிஞ்சிருதான். 5ல் 3 அமெரிக்கர்கள் கழிவறையிலையும் செல்போனை பயன்படுத்துறாங்களாம். 27% பேர் சிக்னல்ல நிற்கும் போது செல்போன்ல டெக்ஸ்ட் பண்றாங்களாம். இன்னொரு ஆய்வுல ஆண்களை விட பெண்கள் தான் செல்போனோட அதிக நேரம் செலவிடுறதா சொல்றாங்க. 30,000 மக்கள் கிட்ட நடத்தின ஆய்வுல பெண்கள் 2 மணி நேரம் 47 நிமிடங்களும் ஆண்கள் 2 மணி நேரம் 34 நிமிடங்களும் போனை யூஸ் பண்ணிருக்காங்க. 78% பெண்கள் அவங்க பார்ட்னரை விட செல்போன் கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. மக்கள் செல்போனை யூஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ரீசனா சோசியல் மீடியா தான் இருக்கு. 51.8% பேர் போர் அடிக்கிறதுனால தான் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்களாம். 16% பேர் தகவல்களை தெரிஞ்சுக்கவும், 9.4% பேர் தனிமையில இருக்கிறதாலையும், 3.8% பேர் வேலை விஷயமாகவும், 0.4% பேர் ஹெல்த் ரீசனுக்காகவும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. 68.6% பேருக்கு செல்போன் யூஸ்னால மனநலன் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. 54.7% பேருக்கு அதிகமா போன் யூஸ் பண்றதுனால கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்களாம். ஆக மொத்தம் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம போன் இல்லாமல் நான் இல்லைன்னு மாறிட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.